Isomerism in coordination compounds. Isomerism அப்படினா the same molecular formula and different structural formula. அதோட molecular formula சேமாக இருக்கும், பட் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் CH3CH2OH எத்தனால், அதோட molecular formula C2H6O. CH3OCH3 அசிட்டோன், அதோட molecular formula C2H6O. இந்த molecular formula chemical formula எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது, பட் அதோட ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஐசோமெரிசம் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், அனதர் ஒன் ஸ்டீரியோ ஐசோமெரிசம். The structural isomerism arises due to the different in the structure of coordination compounds. அந்த பாண்ட் கனெக்டிவிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த லிகண்ட் வந்து மெட்டலோட சேரும் பொழுது அந்த பாண்ட் கனெக்டிவிட்டி இருக்குது இல்லைங்களா, கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் அந்த லிகண்ட்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இது ஒரு மெட்டல் இருக்குது, இங்கே ஒரு மெட்டல் இருக்குது, ரெண்டுமே கெமிக்கல் ஃபார்முலா ஈக்குவலாக தான் இருக்கும், பட் அதோட சேரக்கூடிய லிகண்ட்ஸ் பாண்ட் கனெக்டிவிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் நம்ம ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்னு சொல்லுவோம். இப்போ ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் 4 டைப்ஸாக இருக்குது. அயனைசேஷன் ஐசோமெரிசம், ஹைட்ரேஷன் ஐசோமெரிசம், லிங்கேஜ் ஐசோமெரிசம் அண்ட் கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். இது ஒன் பை ஒன்னாக நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டீரியோ ஐசோமெரிசம். Stereo isomerism is nothing but arises due to different spatial orientation of ligands around the metal ion. அதாவது அதோட ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்டீரியோ ஐசோமெரிசம்னா. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல் இங்கே இருக்குது, இப்போ CL BR அரேஞ்ச் ஆகிருக்கு, ரெண்டுமே சேம் சைடில் இருக்குது. CL ரெண்டுமே சேம் சைடில் இருக்குது, BR ரெண்டுமே சேம் சைடில் இருக்குது. ஆனால் இங்கே மெட்டலுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது, இங்கேயும் புரோமின் மெட்டலுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. இப்போ அதோட அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ மாலிகுலர் ஃபார்முலா சேம் தான். இதே போல் இருந்ததுன்னா அது ஸ்டீரியோ ஐசோமெரிசம்னு சொல்லுவோம். அது ரெண்டு வகையாக பிரிக்கலாம், ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், அனதர் ஒன் த ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ரைட், இப்போ இது ஃபுல்லாக எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். த சேம் ஃபார்முலா but different connections among their constituent atoms. இப்போ மெட்டல் இருக்குது, இந்த சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும், டிஃப்ரெண்ட் லிகண்ட்ஸ் வந்து சேரப்போகுது. இப்போ பாருங்கள், கோபால்ட் NH3 5 NO2 2+ இந்த காம்ப்ளெக்ஸில் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் லிங்கேஜ் ஐசோமெரிசம். லிங்கேஜ் ஐசோமெரிசம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் 4 டைப்ஸாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். லிங்கேஜ் ஐசோமெரிசம், கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம், அயனைசேஷன் ஐசோமெரிசம் அண்ட் ஹைட்ரேஷன் ஐசோமெரிசம்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் லிங்கேஜ் ஐசோமெரிசம். லிங்கேஜ் ஐசோமெரிசம் எப்படி இருக்கும்னா ஆம்பிடென்டேன்ட் லிகண்டாக இருக்கும், 2 டிஃப்ரெண்ட் டோனர் ஆட்டமாக இருக்கும். ஆம்பிடென்டேன்ட் லிகண்ட்னாலே 2 ஆட்டமும் மெட்டலோட அட்டாச் ஆகும். இப்போ நைட்ரேட் எடுத்துக்குவோம், இதுதான் நைட்ரேட். இதில் நைட்ரஜனும் எலக்ட்ரானை டோனர் பண்ணும் மெட்டலோட, அதே போல் ஆக்சிஜனும் 2 லோன் பேர் இருக்கும், அதுவும் மெட்டலோட அட்டாச் ஆகும். இதை நம்ம வந்து பைடென்டேட் ஆர் ஆம்பிடென்டேட் அப்படின்னு சொல்லுவோம். 2 டிஃப்ரெண்ட் டோனர் ஆட்டமாக இருக்கும். இந்த காம்ப்ளெக்ஸோட ஸ்ட்ரக்சர் இது. இப்போ CO, இங்கே நைட்ரேட் வந்து நைட்ரஜன் கோபால்ட்டோட சேர்ந்துருக்கு, ஆனால் இங்கே ஆக்சிஜனோட சேர்ந்துருக்கு. அப்போ மாலிகுலர் ஃபார்முலா ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. மாலிகுலர் ஃபார்முலா சேமாக தான் இருக்குது, அதனுடைய ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை நம்ம லிங்கேஜ் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம்னா இன்டர்சேஞ்ச் பிட்வீன் கேட்டயானிக் லிகண்ட் அண்ட் ஆனியானிக் லிகண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே PT NH3 கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், PdCl4 ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். இந்த 2 காம்ப்ளெக்ஸில் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய லிகண்ட்ஸ் ஆனியானுக்கும், ஆனியானிக் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய லிகண்ட் கேட்டயானிக் பார்ட்டுக்கும் இன்டர்சேஞ்ச் ஆகும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கோஆர்டினேஷன் ஐசோமெர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியரில் NH3 இது எதோட போய் சேரணும், PDயோட போய் சேரணும். இது இங்கே போயிடணும், இந்த Cl4 இங்கே வரணும், இந்த PTயோட வரணும் இல்லையா. இப்போ பாருங்கள், PDயோட என்ன வந்துருச்சு, NH3 வந்துருச்சு. இந்த NH3 இந்த PDயோட வந்துருச்சு. அடுத்தது இந்த
பிடியோட Cl4 வரணும். இங்கே பிடியோட Cl4 வந்துருச்சு. அதே போல் தான் இந்த எக்ஸாம்பிள். CO NH3 எங்கே போகணும்? குரோமியத்தோட போகணும். குரோமியத்தோட வந்துருச்சா? இங்கே CN6 எங்கே வரணும்? கோபால்ட்டோட வரணும். கோபால்ட்டோட வந்துருச்சு பாருங்க. அடுத்தது கோபால்ட் NH35CN 2 லிகண்ட் இருக்குது. இந்த 2 லிகண்டுமே குரோமியத்தோட போகணும். அதனால் குரோமியத்தோட வந்துருச்சு. இங்கே குரோமியத்தில் இருக்கக்கூடிய 2 லிகண்டும் கோபால்ட்டு கூட வரணும். அதுதான் இங்கே கோபால்ட்டு கூட வந்திருக்கு. இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ். நெக்ஸ்ட் அயனைசேஷன் ஐசோமர். அயனைசேஷன் ஐசோமர் அப்படின்னா இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இது சிம்பிள் அயான் அண்டு காம்ப்ளெக்ஸ் அயான். கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் அண்டு சிம்பிள் அயனியான். அதே போல் இங்கேயும் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இப்போ இதை நம்ம அயனைசேஷன் பண்ணோம்னா இங்கே என்னவா பிரியும்? NO2 மைனஸாக பிரியும். ஆனால் இந்த காம்ப்ளெக்ஸில் Br மைனஸ்னு பிரியும். ஆனால் மாலிகுலர் ஃபார்முலா ரெண்டுக்குமே சேம் தான். பாருங்கள், எதுவும் சேமாக தான் இருக்கும். இங்கேயும் ஒரு குரோமியம் இருக்குது, NH3 இருக்குது, Cl இருக்குது, Br இருக்குது, NO2 இருக்குது. ரெண்டுக்குமே இருக்குது. பட் அயனைஸ் பண்ணும் பொழுது இங்கே சிம்பிள் அயான் என்ன வருது? NO2 மைனஸ் ஆகும். NO2 மைனஸ் அண்ட் ஹியர் புரோமின் மைனஸ். 2 டிஃப்ரெண்ட் சிம்பிள் ஆனையான் பிரியுது அயனைஸ் பண்ணும் பொழுது. அதை தான் அயனைசேஷன் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸில் Cl பிரிஞ்சு வருது, இங்கே புரோமின் பிரிஞ்சு வருது. இங்கே Br2 இப்படி தான் உடையும். அயனைஸ் பண்ணும்போது இப்படி தான் உடையும். தண்ணி வாட்டரில் நம்ம கரைக்கும் போது இங்கே Cl2 வருது. இப்போ வேறு டிஃப்ரெண்ட் சிம்பிள் அயான் வந்துச்சுன்னா அது வந்து அயனைசேஷன் ஐசோமர்ஸ். அடுத்தது ஹைட்ரேஷன் ஆர் சால்வேட் ஐசோமர்ஸ். அப்படின்னா இப்போ வாட்டர் மாலிகுல் ஹைட்ரேஷன் ஆர் சால்வேஷன் அப்படின்னாலே மெட்டலை சுற்றி எவ்வளவு வாட்டர் மாலிகுல் அரவுண்ட் ஆகி இருக்குது அப்படின்றத நம்ம சால்வேஷன்னு பார்த்துருக்கோம். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குது CrH2O6 Cl3. இப்போ குரோமியத்தை சுற்றி 6 மாலிகுலாக ஹைட்ரஜன் வாட்டர் மாலிகுல் இருக்குது. இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியில் இருக்குது, இங்கே 2 வாட்டர் மாலிகுல் வெளியில் இருக்குது. அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா மட்டும்தான் இங்கே டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. கெமிக்கல் ஃபார்முலா சேம் அமாங் தீஸ் 3, ரைட்? இப்போ இந்த H2O6 அப்படின்னு இருந்துச்சுன்னா குரோமியத்தோட 6 மாலிகுல் சரௌண்டிங்கில் இருந்ததுன்னா அது வயலட் கலராக இருக்கும். குரோமியத்தோட 5 வாட்டர் மாலிகுல் இருந்துச்சுன்னா அது பேல் க்ரீனாக இருக்கும். குரோமியத்தோட 4 வாட்டர் மாலிகுல் இருந்ததுன்னா அது டார்க் க்ரீனாக இருக்கும். இப்போ இங்கே வாட்டர் மாலிகுல் இருக்கிறதுனால இது ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சால்வேட் அப்படின்னா அமோனியா அதே போல் கரைக்கிறது எல்லாமே சால்வேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஹைட்ரேஷன் ஆர் சால்வேட் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். சேம் கெமிக்கல் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் இன் த ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிகண்ட்ஸ் இன் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஸ்டீரியோ ஐசோமர்ஸில் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் இருக்கும். மெட்டலை சுற்றி லிகண்ட்ஸ் சேமாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதை எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஸ்டீரியோ ஐசோமெரிசம் classified geometrical isomerism, another one the optical isomerism. Geometrical isomerism னு சொல்லலாம், இல்லை cis or trans isomerism அப்படின்னு சொல்லலாம். இப்போ cis and trans isomers அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பாக 2 ligand சேமாக இருக்கணும். அப்போ தான் அது cis trans isomers அப்படின்னு சொல்லணும். அட்லீஸ்ட் 2 ligands சேமாக இருக்கணும். அப்படி 4மே வேறு வேறு லிகண்டாக இருந்தால் அது ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் Ma2B2. இப்போ A2னா சேம் லிகண்ட், B2னாலும் சேம் லிகண்ட். எக்ஸாம்பிள் PT NH3 NH3 ClCl. இப்போ ClCl சேம் சைடு இருக்குது, NH3 NH3 சேம் சைடு இருக்குது. சேம் சைடு இருந்தால் அது சிஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்லணும். இப்போ NH3 NH3 ClCl ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால இதை ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது Ma2BC. இப்போ
இப்போ A2ங்கிறது அட்லீஸ்ட் 2 லிகண்ட் சேமாக இருக்குது, BC டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ NH நம்ம 2 லிகண்ட் இருந்தால் போதும், அதை வச்சு நம்ம சிஸ் ட்ரான்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இப்போ NH3 சேம் சைடு இருக்கிறதுனால இது சிஸ் ஐசோமர்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே NH3 ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால இதை ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் MXY2 அரேஞ்ச்மெண்ட்டில் இங்கே PTயை சுற்றி NH2CH2CO கிளைசின் இங்கே இருக்குது பாருங்கள், NH2CH2CO கிளைசின் ஸ்ட்ரக்சர் இது மெட்டலோட அட்டாச் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா இந்த NH2 சேம் சைடு இருக்குதுங்களா, அதனால் நம்ம இது என்னன்னு சொல்லுவோம், சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இந்த சைடு NH2OO ஆப்போசைட்டில் இருக்கிறதுனால இதை ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது MABCD ஜாமெட்ரி. இப்போ 4 லிகண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படின்னா இது என்னென்னு நம்ம சொல்லணும், ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ்ன்னு சொல்லணும். ஏதாவது 2 லிகண்ட் சேமாக இருந்தால் தான் சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ் சொல்ல முடியும். இப்போ 4 லிகண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, NH3BrClNO2. இதை ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஐசோமர்ஸ் எப்படி இருக்கும், ஆப்போசைட்டில் பாருங்கள், NH3க்கு ஆப்போசைட்டில் இங்கே என்ன இருக்குது, NO2 இருக்குது. இங்கே NH3க்கு ஆப்போசைட்டில் Cl இருக்குது. இங்கே NH3க்கு ஆப்போசைட்டில் Br இருக்குது. இப்போ 3 ஸ்ட்ரக்சரை இதால் கொடுக்க முடியும். இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அது வந்து ஸ்கொயர் பிளேனார் ஆக்டாஹெட்ரலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸு, நெக்ஸ்ட் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் எல்லாமே ஸ்கொயர் பிளேனாரில் பார்த்தோம். இப்போ ஆக்டாஹெட்ரலில் பார்க்க போகிறோம். MA2B4. இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்குது. இது ஜாமெட்ரிக்கல் ஷேப்பு ஆக்டாஹெட்ரல் அப்படின்னு தெரியும். இப்போ A2ங்கிறது சேம் லிகண்ட் இருக்குது. அப்போ Cl சேம் சைடு இருக்கிறதுனால இதை சிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ Cl ஆப்போசைட்டில் இருக்கிறதுனால இதை ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஸ்ட்ரக்சர் தான் இது. நெக்ஸ்ட் MA2BCDE. இப்போ A2ங்கிறது 2 லிகண்ட் சேமாக இருக்குது. இப்போது Cl சேம் சைடு இருக்குது, இங்கே Cl ஆப்போசிட் சைடு இருக்குது. இப்போ இது சிஸ், இது ட்ரான்ஸு. நெக்ஸ்ட் ஆக்டாஹெட்ரல் ஐசோமர்ஸில் இன்னும் சில எக்ஸாம்பிள். MA2B4. இது சிஸ் ஐசோமர். ட்ரான்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. இந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்கலாம், இல்லை இந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்கலாம், இல்லை மேலேயும் கீழேயும் ஆப்போசிட்டில் இருக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பிளேனார் ஸ்ட்ரக்சருக்கும் இந்த மேலே இருக்குன்னு அர்த்தம், இந்த இந்த மெட்டலுக்கு கீழே இருக்குன்னு அர்த்தம். இப்படி இருக்குது, இதே போல் இருக்குன்னு அர்த்தம், மேலேயும் கீழேயும் இருக்குன்னு அர்த்தம். இதை ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது MA2B3. A3B3னா 3 லிகண்ட் சேமாக இருக்கும். இங்கே CN Cl A3B3. இந்த லிகண்டில் இந்த சேம் லிகண்ட் 60 டிகிரி ஆங்கிளில் இருந்துச்சுன்னா, இந்த CNக்கும் இந்த CNக்கும் அதோட டிகிரி வந்து ஆங்கிள் எப்படி இருக்குது, 60 டிகிரியில் இருக்குது. இந்த CNக்கும் இந்த CNக்கும் ஆங்கிள் 60 டிகிரியில் இருக்குது. அதே போல் இந்த Clக்கும் 60 டிகிரி, இந்த Clக்கும் இந்த Clக்கும் 60 டிகிரி. சேம் லிகண்ட் 60 டிகிரியில் இருந்துச்சுன்னா அதை ஃபேஷியல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இந்த சேம் லிகண்ட் ஆப்போசிட் சைடில் இருந்ததுன்னா, இப்போ பாருங்கள், இந்த CNக்கும் இந்த CNக்கும் ஆங்கிள் எப்படி இருக்கும், 180ல் இருக்கும் இல்லையா. இந்த Clக்கும் இந்த Clக்கும் ஆங்கிள் 180 டிகிரியில் இருக்கும். அதே போல் ஆப்போசைட்டில் இருக்கக்கூடிய லிகண்ட் 180 டிகிரியில் இருந்துச்சுன்னா அதை மெரிடியோனல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆக்டாஹெட்ரலில். நெக்ஸ்ட் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் பார்க்க போகிறோம்.
ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கைராலிட்டினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், சூப்பர் இம்போசிபிள் நான் சூப்பர் இம்போசிபிள்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், பிளேன் ஆஃப் சிமெட்ரி நான் பிளேன் ஆஃப் சிமெட்ரினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ கைராலிட்டி அப்படின்னா ஒரு மெட்டலை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் லிகண்ட்ஸ் இருக்கும். அட்லீஸ்ட் 3 டிஃப்ரெண்ட் லிகண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது கைராலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதில் சூப்பர் இம்போசிபிள் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் இன்னொரு காம்ப்ளெக்ஸோட மேலே பொருந்தணும், சேமாக மேலே பொருந்தணும். பிளேன் ஆஃப் சிமெட்ரினா மிரர் ஒரு காம்பவுண்டில் மிரர் வச்சா அதே ஸ்ட்ரக்சர் ரிஃப்ளெக்ட் ஆகணும், அதுதான் பிளேன் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெட்டலோட ஏஏபிபி அப்படின்ற ஒரு லிகண்ட் இருக்குது. இப்போ நடுவில் மிரர் வைக்கிறோம், இதுதான் மிரர். மிரரில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், இந்த ஏ இங்கே அப்படியே தெரியும், இந்த பி அப்படியே தெரியும், இந்த ஏ இங்கே, இந்த பி இங்கே. 2 ஸ்ட்ரக்சருமே எப்படி இருக்குது, சிமெட்ரியாக இருக்குது. இதுதான் பிளேன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ சூப்பர் இம்போசிபிள் அப்படின்னா இந்த ஸ்கொயர் பிளேனரை அப்படியே தூக்கிட்டு போய் இது மேலே வைக்கிறோம். இந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே தூக்கிட்டு போய் மேலே வச்சோம்னா இந்த ஏ இது மேலே பொருந்தும், இந்த ஏ இந்த ஏல பொருந்தும், இந்த பி மேலே பொருந்தும், இந்த பியில் பொருந்தும். இதை தான் நம்ம சூப்பர் இம்போசிபிள் அப்படின்னு சொல்லுவோம், மேறு பொருந்துதல். இந்த ஆட்டம் அப்படியே போய் இதில் மேறு பொருந்துச்சுன்னா அது சூப்பர் இம்போசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது பிளேன் ஆஃப் சிமெட்ரியும் சூப்பர் இம்போசிபிளும் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஆப்டிக்கல் இன்ஆக்டிவாக இருக்கும். ஆப்டிக்கலாக அது என்னவாக இருக்கும், இன்ஆக்டிவாக இருக்கும். இப்போது ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்கொயர் பிளேனார் மேக்ஸிமம் ஆப்டிக்கல் இன்ஆக்டிவாக தான் இருக்கும். சரி, அப்போ ஆப்டிக்கல் ஆக்டிவாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், அது ஆக்டாஹெட்ரலால் இருக்க முடியும். அதுக்கும் நோ சூப்பர் இம்பாசிபிளாக இருக்கணும், நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரியாக இருக்கணும். ஒன்றோட ஒன்று மேறு பொருந்தாது. மிரர் வச்சு சிமெட்ரி பார்த்தா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கும், மிரர் இமேஜ் வேறு தெரியும். இந்த 2 இருந்துச்சுன்னா அது ஆப்டிக்கல் ஆக்டிவாக இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் என்னவாக இருக்கும், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஆப்டிக்கல் ஆக்டிவாக இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள், அந்த காம்பவுண்ட்ஸில் லைட்டை நம்ம பாஸ் பண்ணும் பொழுது இந்த கிளாக் வைஸில் சுற்றுச்சுன்னா, அந்த காம்பவுண்டு கிளாக் வைஸில் சுற்றுச்சுன்னா, இதே போல் இப்படி சுற்றுச்சுன்னா அதுக்கு வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டிங் அப்படின்னு பேர். அதுவே ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி சுற்றுச்சுன்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் இப்படி இருக்குல்ல இப்படி சுற்றுச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம என்னென்னு சொல்லணும், டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி அப்படின்றோம். இதுவே அப்படி ஆப்போசைட்டில் சுற்றுச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் ஆர் லீவோ ரொட்டேட்டரி அப்படின்னுவோம். அது சிம்பிள் DL. இப்போ ஒரு காம்பவுண்ட் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரியில் இருக்கும், 50% டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரியில் இருக்கும், இந்த 50% லீவோ ரொட்டேட்டரியில் இருக்கும். அந்த மாதிரி 2 காம்ப்ளெக்ஸும் D and Lல இருந்துச்சுன்னா அது எனான்ஷியோமர்ஸ் அப்படின்னு பேர். ரைட், இப்போ ஆக்டாஹெட்ரலில் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். CO EN thrice 3+. இந்த ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் பார்ப்போம். இதுதான் ஸ்ட்ரக்சர். CO நைட்ரஜன், EN எத்திலீன் டையமின் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த 2 நைட்ரஜனுமே மெட்டலுக்கு எலக்ட்ரானை பேர் பண்ணி பாண்டு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் மிரர் வைக்கிறோம். மிரர் வச்சா ஆப்போசிட்டில் எப்படி தெரியும், இந்த 2 எண்ணும் இங்கே தெரியும், இந்த 2 எண் ரைட் சைடில் இருக்கக்கூடிய 2 எண்ணும் மிரர் இமேஜில் லெஃப்ட் சைடில் தெரியும். அதே போல் இங்கே கீழே இருக்கிற 2 எண்ணும் இங்கேயும் லெஃப்ட் சைடில் தெரியும். இப்போ இதோடைய மிரர் இமேஜ் ஆப்போசைட்டாக இருக்குது, இந்த சேம் இமேஜ் இது கிடையாது. இது ரைட் சைடில் இருக்கிறது இங்கே லெஃப்ட் சைடில் தெரியுது. அப்போ இது நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி. நெக்ஸ்ட், இந்த ஸ்ட்ரக்சரை தூக்கிட்டு போய் இது மேலே அப்படியே வச்சோம்னா இந்த 2 எண்ணும் இங்கே தான் வரும். இந்த 2 எண்ணும் இது மேலே தான் பொருந்துமே ஒழிய இங்கே பொருந்தாது. அப்போ இது வந்து இது மேலே பொருந்தலை. அப்போ இது நான் சூப்பர் இம்போசிபிள். இப்போ நான் சூப்பர் இம்போசிபிளும் நான் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட் என்னவாக இருக்கும், ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். அதுதான் ரூல்ஸ் நமக்கு. இப்போ இது ஆப்டிக்கல் ஆக்டிவ். நெக்ஸ்ட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் பார்ப்போம்.
CO Cl NNNN இந்த சிஎல்லும் இந்த சிஎல்லும் பக்கத்தில் இருக்குது இல்லையா? பக்கத்தில் இருக்கிறதுனால இது சிஸ்ன்னு சொல்கிறோம். அதே போல் இதுக்கு மிரர் இமேஜ் பார்க்க போகிறோம். சிஸ் ஐசோமர், இது சிஸ் ஆப்டிக்கல் ஐசோமர். மிரர் இமேஜ் பார்த்தோம்னா இந்த சிஎலும் இப்படி தெரியும் நமக்கு மிரர் இமேஜில். மீதி என்ன அப்படி ஆப்போசிட்டில் தெரியும். இப்போ இது வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லை, நான் பிளேன் ஆஃப் சிமெட்ரி, நான் சூப்பர் இம்போசிபிள். இது மேலே பொருந்தாது. இது இப்படி மேலே தூக்கிட்டு போய் வச்சோம்னா இந்த சிஎல் இங்கே தான் போய் பொருந்தும், என் மேலே தான் பொருந்தும். அப்போ நான் சூப்பர் இம்போசிபிள். இப்போ ஆப்டிக்கலி ஆக்டிவ் சிஸ் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ். பட் ட்ரான்ஸில் பார்த்தோம்னா அதே ஸ்ட்ரக்சரை ட்ரான்ஸில் பார்த்தோம்னா சிஎல் ஆப்போசிட்டில் இருந்தால் ட்ரான்ஸ்னு சொல்லியிருக்கேன். இதனுடைய மிரர் இமேஜ் அப்படியே இருக்கும். இந்த 2 எண் அப்படியே இருக்கும், இந்த 2 எண் அப்படியே இருக்கும், சிஎல் அப்படியே இருக்கும். பிளேன் ஆஃப் சிமெட்ரி சேம். இது சூப்பர் இம்போசிபிளும் சேம். இது மேலே பொருந்தணும்னா இந்த சிஎலோட சிஎல் பொருந்தும், இந்த சிஎலோட சிஎல் பொருந்தும், இந்த நைட்ரஜனோட நைட்ரஜன் பொருந்தும். அப்போது பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது, சூப்பர் இம்போசிபிள் இருக்குது. அப்போனா இது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இது இந்த காம்பவுண்டை சுத்தாது, லைட் பாஸ் பண்ணால் இது சுத்தாமல் அப்படியே இருக்கும். அதனால் இது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸில் சிஸ் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ், இந்த காம்ப்ளெக்ஸில் ட்ரான்ஸ் வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.